இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி கோவமா இருக்க? பா, கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கல்ல, அவங்க சித்ராவுக்கு விஷம் கொடுத்ததை மட்டும் தான் ஒத்துக்கிட்டாங்க. உஷாராணிக்கு அவங்க ஃபோன் பண்ணலையாம். உஷாராணிக்கு யார் ஃபோன் பண்ணி நம்ம சித்ரா கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா. ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட முடியுதா? இல்ல தூக்கதா முடியுதா? இவ்வளோ அரசியல் செல்வாக்கு, ஆள் பலம், அதிகார பலம் எல்லாம் இருந்தும் கேவலம் ஒரு பொம்பளையை கண்டுபிடிக்க முடியல. போதாததுக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இதோ சித்ராவோட மார்க் ஷீட்டையும் இந்த லெட்டரையும் சேர்த்து அவனுக்கு 18 வயசு ஆவலன்னு அனுப்பியிருக்காங்க. யாரும் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியும். அண்ணா அண்ணா, இது உண்மையா இருந்துச்சுன்னா என்கிட்ட விடுங்க. அதை யாருன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா, என்னைக்கு நம்ம கல்யாண நாள்? 5ஆம் தேதிங்க. ஒருவேளை மாமா நாம தான் பண்ணோட கண்டுபிடிச்சிட்டாரா? கர்ணா அண்ணா, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்டா. அதே நாள்ல அதை பண்ணவ எவனு கண்டுபிடிச்சி அவளை ஜெயிலுக்கு அனுப்புறோம். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா, இவனை நம்பாதண்ணே. இவன் எப்பவும் இவளை காட்டி கொடுக்கவே மாட்டான். இவன் உன்ன மாதிரி கிடையாதுண்ணே. நீதான் இவனை நம்பிக்கிட்டு இருக்க. நான் உனக்காக தானே இருக்கேன். இது எவன் போனா நான் கண்டுபிடிக்கிறேன். உன் கல்யாண நாள் பரிசா அவளை கூட்டு வந்து கால விழ வைக்கிறேன். டேய், 2 பேர்ல யாரா இருந்தாலும் சரி, அவளை கூட்டு வந்து நிப்பாட்டணும். அதான் எனக்கு வேணும். புரியுதா? ஐயோ, இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்களே, இப்ப நான் என்ன பண்றது?